2026 சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அடுத்த கட்டமாக தொகுதி வாரியான நடைப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் சென்னை கமலாலயத்தில் இருந்து நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எப்போது சென்னை திரும்ப இருக்கிறார்? அவருடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள்லாம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நான்முனை தேர்தலாக இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது அமைய இருக்கிறது. அந்த வகையில் அனைத்து கட்சிகளும் அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகக்கூடிய நிலையில் பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அரசியல் மேல் படிப்பிற்காக சென்று கொண்டிருக்கிறார். அந்த நிலையில் இந்த மாத இறுதியில் தமிழகம் திரும்பக்கூடிய நிலையில் தமிழக பாஜகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்பதும் தீவிரப்படுத்த இருக்கிறது. குறிப்பாக எண்மண் எண் மக்கள் யாத்திரை என்பதனை முன்பாகவே தொடங்கி அதனை நிறைவு பெற்றிருந்த நிலையில் தற்போது மீண்டும் தொகுதி வாரியாக இந்த நடைப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் என்றும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த நிலையில் மேலிடத்திலிருந்து, அதாவது தேசிய பாஜக தலைமையில் இருந்து இந்த உறுப்பினர் சேர்க்கை என்பதில் தமிழகத்தில் ஆர்வம் காட்டி வந்தனர். அவர்களுடைய இலக்காக 1 கோடி நபர்களை ஏற்பதற்கான இலக்கு என்பதை தமிழக பாஜகவிடம் கொடுத்திருந்தது. இந்த உறுப்பினர் சேர்க்கையை பொறுத்தவரையிலுமே 8 லட்சம் நபர்கள் மிஸ்டு கால் என்பது கொடுத்திருப்பதாகவும் 25 லட்சம் நபர்கள் இந்த பாஜகவில் உறுப்பினர்களாக சேர்ந்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த மாத இறுதியில், அதாவது 28ஆம் தேதி சென்னை திரும்ப இருக்கக்கூடிய அவர் அண்ணாமலை அவர்களுடைய 29ஆம் தேதி இந்த பாஜக மாநிலமான தற்போது நாம் இருக்கக்கூடிய கமலாலயத்தில் நிகழ்வினை கலந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களையும் அதே போல பிரச்சனைகளையும் எடுத்துரைத்து அவர் படிப்பதற்காக லண்டனில் இருந்தாலும் கூட அவ்வப்போது அறிக்கையை கொடுத்திருக்கக்கூடிய அவர் மேற்பார்வைக்காக பல்வேறு குழுக்கள் என்பதும் தமிழக பாஜகவில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றனர். அண்ணாமலை மேல்படிப்புக்காக சென்ற போதே இந்த ஒருங்கிணைப்பு குழு என்பதும் அமைக்கப்பட்டு அவர்களிடம் தமிழக பாஜகவினுடைய நகர்வுகளும் அதே போல சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகக்கூடிய பணிகள் என்பதும் மேற்கொள்ளப்படி தேசிய பாஜக அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்தது. கடந்த வாரம் முதலே இந்த தேர்தல் அமைப்பு குழு என்பதும் 3 நபர்களை கொண்ட அமைப்பு குழு என்பதும் ஏற்படுத்தப்பட்டு இந்த பூத் கமிட்டி மற்றும் பூத் ஸ்லிப்புகளை வழங்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதே போல உறுப்பினர் சேர்க்கைக்கு அடுத்த கட்டமாக இந்த முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் கடந்த வாரமே இந்த உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் என்பதும் கடந்த வாரம் நடைபெற்றது. இந்த குழுவில் உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்தில் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகளான ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த அச்ராஜா மற்றும் வானதி சீனிவாசன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட பல்வேறு மூத்த தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பாஜகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் விவாதித்திருப்பதாக தகவல்கள் தெரிவித்திருந்தன. அந்த வகையில் தான் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திற்கு வந்த பிறகாக அரசியலினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்பதும் அதே போல 2026ஐ பொறுத்த வரையிலுமே புதிதாக கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டணி யாரிடம் அமையும் என்பதில் அனைத்து கட்சிகளுமே மும்முரம் காட்டி வந்தாலும் கூட ஒரு சில கட்சிகள் பல்வேறு எதிர்ப்புகள் என்பதையும் தொடர்ச்சியாக தெரிவித்திருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகத்துடன் பாஜக கூட்டணி அமைக்குமா என்ற கேள்வி என்பதும் தற்போது எழுந்திருக்கிறது. இதற்கு முன்பாகவே கடந்த சட்டமன்ற தேர்தலின் போதே அதிமுக பாஜக கூட்டணியுடன் களம் காணப்பட்ட நிலையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தனியாக அந்த கூட்டணி என்பதும் அமைத்து களத்திலே காணப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரையிலுமே அதிமுக சார்பில் இருந்து பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றனர். இருப்பினும் கூட நேற்றைய தினம் முதற்கொண்டிருந்தே பல்வேறு தலைவர்கள், பாஜகவினுடைய கட்சி தலைவர்கள் உட்பட அனைவரும் தேசிய பாஜக தலைமையிடம் இருந்து வரக்கூடிய அறிவுறுத்தலின்படிதான் கூட்டணி என்பது அமையும் என்பதும், 1 வருட காலம் இருப்பதால் அதற்கான ஆலோசனை என்பது டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தேசிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று இருப்பதாகவும் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுடன் பாஜக கூட்டணி அமைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பாகவே கூட்டணி அமைத்திருந்த அந்த கட்சிகளுடன் எத்தனை சீட்டுகள் கொடுக்க போகிறார்கள், எத்தனை தொகுதியில் நிற்கப் போகிறது, பாஜகவினுடைய எத்தனை தொகுதியில் நிற்கப் போகிறார்கள், தனித்து போட்டியிடப் போகிறார்கள் என்ற முழுமையான விவரம் எல்லாம் அடுத்த மாதம் இறுதிக்குள் தெரிய வரும் என்றும் தகவல்களை தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் பாஜகவினுடைய அந்த யாத்திரை என்பது மக்களை நேரடியாக தமிழகத்தில் மக்களை சந்திப்பதற்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனில் இருந்து சென்னை வந்தவுடன் அதற்கான அட்டவணை என்பது வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 234 தொகுதிகளிலும் இந்த யாத்திரை என்பது நடக்கும் என்றும்
பொதுமக்களினுடைய மத்திய அரசினுடைய திட்டங்கள் மற்றும் பாஜகவினுடைய செயல்பாடுகள் குறித்தும் விரிவாக மக்களை சந்தித்து நேரடியாக விளக்க இருக்கிறார் அண்ணாமலை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வருகின்ற 28ஆம் தேதி சென்னையை வரக்கூடிய அவர் 29ஆம் தேதி முதல் கட்சி பணிகளுக்கான அந்த மேற்பார்வை குழுவினையும் அதே போல உயர்மட்ட ஆலோசனை குழுவினையும் சந்தித்து இதற்கு முன்பு தமிழகத்தில் நடைபெற்ற பாஜகவினுடைய ஏற்பாடுகள் மற்றும் அரசியல் களத்திற்கு தயாராகி இருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் உள்ளிட்டவைகளையும் பேச இருக்கிறார். அதன் பிறகாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு தொகுதி வாரியாக அண்ணாமலை நடைப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தோஷ்.